பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். தெலுங்கானாவில் என்ன நடந்ததோ அது தற்போது ஹரியானாவிலும் மீண்டும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால், தெலுங்கானாவில் இருந்து எப்படியெல்லாம் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியில் சென்று சேர்ந்து கொண்டிருந்தார்களோ, ஹரியானாவிலும் தற்போது சுயேட்சைகளாக இருப்பவர்கள், பாஜகவில் இருப்பவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் என்று காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை குட்காவுன் அப்படிங்கிற தொகுதியில் போட்டியிட்டு 2ஆம் இடத்தை தக்க வைத்தவர் தான் இந்த மோஹித் கவுர் அப்படிங்கிறவங்க. இந்த மோஹித் கவுர் தற்போது சுயேட்சையாக போட்டியிட்டு 37,000 வாக்குகள் சுயேட்சையாக நின்று பெற்று 2வது இடத்தை பெற்றிருந்தார். தற்போது அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்திருக்கிறார். வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசிற்காக குட்காவன் தொகுதியில் இந்த மோஹித் கவுர் அப்படிங்கிறவர் தான் போட்டியிட போறார் அப்படிங்கிற செய்தியும் தெள்ள தெளிவாக சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக இதுவரை காங்கிரஸ் வெற்றி பெறாத ஒரு இடத்தில் கண்டிப்பாக இந்த முறை வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் ஜேஜேபி, ஆம் ஆத்மி கட்சி போன்றவர்கள் தங்களுடைய வேட்பாளர்களை அங்கே நிறுத்தப் போவதில்லை. இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் கண்டிப்பாக அவர்களும் காங்கிரசிற்கு சப்போர்ட் செய்வார்கள் என்ற காரணத்தினால் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. காங்கிரசிற்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஏற்கனவே நடந்து முடிந்த லோக்சபாவில் 10 இடங்களை 2019 தேர்தலில் தனதாக்கி வைத்திருந்த பாஜகவினால் 5 இடங்களை மட்டுமே இந்த முறை தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது. விவசாயிகளுடைய போராட்டம், இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு போன்றவைகளால் மிகப்பெரிய அளவில் அந்த மாநிலமே சிக்கி திணறி திண்டாடி கொண்டிருந்த வேளையில் மிகப்பெரிய பாடத்தை புகட்டியிருக்கிறது பாஜகவிற்கு. அதே போன்றுதான் தற்போது சுயேட்சையாக இருந்த மோஹித் கவுர் போன்ற மிக மூத்த தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய பலத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் பொதுவாக என்ன கூறுகிறார்கள் என்றால், காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் ஒரு 30,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறார், இவர் ஒரு 37,000, ஒட்டுமொத்தமாக 60. அதன் பின்பு ஆம் ஆத்மி கட்சி, ஜேஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய 10,000, 15,000 வாக்குகளை எடுத்தால் பாஜக கடந்த முறை வாங்கியதை விட அதிக அளவில் வாக்குகள் பெற்று மிகப்பெரிய அளவில் வெற்றி வாகையை சூடவிருப்பதாக தான் மோஹித் கவுர் சுட்டிக்காட்டப்படுகிறார். மோஹித் கவுர் சுயேட்சையாக ஹரியானா குட்காவூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் முதல் முறையாக காங்கிரஸ் ஹரியானாவில் அந்த மாவட்டத்தில் குறிப்பாக வெற்றி பெறப் போகின்ற வரலாற்று விஷயத்தை நடத்தப் போகிறது. நடக்கப் போகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஹரியானா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. உத்தரப்பிரதேசத்தில் இடைத்தேர்தல் வரப்போகிறது. இது அனைத்தும் பாஜகவிற்கு எதிராக தான் இருக்கும் என்று கருத்து கணிப்புகளும் அரசியல் வல்லுநர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அது பேரிடியாக அமையப் போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.